பார்த்தாச்சு. அண்ட் ஒன்று ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸும் பார்த்துருந்தோம். பட் இந்த லெக்சர்ல நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் ஜெயினி முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்வென்சிங் சீரீஸ்ல முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோமான்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணதான் நமக்கு அது எல்லா கான்செப்ட்ஸுமே தெரியும். இந்த லெக்சர்ல நான் சில ப்ரீவியஸ் இயர் ஜெய்மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். இந்த லெக்சர் பார்த்துட்டு லைக் நீங்க 6 லெக்சர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வென்சிங் சீரீஸ்ல ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர்ல ஒரு பெரிய மாஸ்டர் ஆயிடலாம். இந்த சாப்டர் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹை வெயிட் சாப்டர். ஸோ நாங்க கொஸ்டின் சால்வ் பண்ண போகலாம். ஓகே, first question, the value of 1 into 2 cross 2 power 2 plus 2 into 3 power 2 so and so up to 100 into 1. ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து சமேஷன் ஆஃப் ஒரு சீக்வென்ஸ். ஸோ சமேஷன் ஆஃப் இந்த டேர்ம் 1 into 2 comma 2 into comma 3 into 4 square comma அந்த மாதிரி up to 100 into 101 power 2. இந்த சீக்வென்ஸோட சமேஷன் நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர்ல 1 ஸ்கொயர் இன்டூ 2 கமா 2 ஸ்கொயர் இன்டூ 3 கமா அண்ட் 4 ஸ்கொயர் இன்டூ 5 கமா அந்த மாதிரி சீக்வென்ஸோட சமேஷன் இருக்கு. ஓகே, இது ஏபிலையும் இல்லை ஜிபிலையும் இல்லை, நம்ம பார்த்த ஸ்பெஷல் சீக்வென்ஸ் சீரீஸ்லையும் இல்லை. இந்த ரெண்டு சீக்வென்ஸுமே எப்படி பண்றது நமக்கு தெரியல. என்ன பண்றது? நான் போன லெக்சர்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சீக்வென்ஸ்ல வரலன்னா அதோட ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ மேல இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்கிற சீக்வென்ஸோட ஜென்ரல் டேர்ம் என்ன? ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. இப்போ செகண்ட் டேர்ம்ல வந்து 2 இருக்கு, அப்புறம் 2 பிளஸ் 1 ஸ்கொயர் இருக்கு. அப்போ nth டேர்ம்ல வந்து என்ன? கேத் டேர்ம்ல வந்து என்ன இருக்கும்? கே இருக்கும் இன்டூ கே பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதோட சமேஷன் நியூமரேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டருக்கு நான் இன்னொரு டிகே அப்படின்னு போட்டுக்கேன். கீழே என்ன இருக்கு? கே ஸ்கொயர் இருக்கு, கே பிளஸ் 1 இருக்கு. இதுதான் எனக்கு நியூமரேட்டர்ல இருக்க சமேஷன். இது வந்து டினாமினேட்டர்ல இருக்க சமேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல இருக்க சமேஷன் டிவைடட் பை டினாமினேட்டர்ல இருக்க சமேஷன் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ வரப்போகுது. அண்ட் லெட்ஸ் டூ தட். ஸோ சமேஷன் ஆஃப் கே இன்டூ கே பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் கே ஸ்கொயர் இன்டூ கே பிளஸ் 1. பார்க்கறதுக்கு ரொம்ப பேட்டர்னா இருக்கு. ரொம்ப அவசரப்பட்டு மொத்தமா சமேஷன் போட்டு டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணக்கூடாது, அது தப்பு. அப்படி பண்ண முடியாது. ஸோ இது மேலே இருக்கிறது தனியாக சால்வ் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை தான் கீழே இருக்கிற நம்பரோட டிவைட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிறத தனியாக சால்வ் பண்ணணும்னா என்ன ஆகும்? கே இன்டூ கே ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2k டிவைடட் பை கே கியூப் பிளஸ் கே ஸ்கொயர். ஸோ இதை என்ன பண்ணலாம்? சமேஷன் ஆஃப் கே கியூப் பிளஸ் 2k ஸ்கொயர் பிளஸ் கே divided by summation of k cube plus k square. ஓகே, இப்போ மேலே நான் என்ன பண்ண போறேன்னா சமேஷன் ஆஃப் அந்த சமேஷனை பிரிச்சு எழுத போறேன். k cube plus k square plus summation of k square plus k divided by summation of k cube plus k square. Okay, is equal to 1 plus summation of k square plus k divided by summation of k cube plus k square. ஏன் நான் ரொம்ப சைடாக தள்ளி எழுதுறேன்? ஏன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப பெருசாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஒவ்வொரு சமேஷனுக்கும் நமக்கு பெரிய பெரிய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். ஸோ அதனால நான் ரொம்ப குட்டி குட்டியாக சைடில் தான் எழுதிட்டு இருக்கேன். போன ஸ்லைடில் ஒரு 1 இருக்கு, அந்த 1 நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 1 நம்ம ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு 1 பிளஸ் சம் ஆன்சர் நமக்கு இன்னும் வரும். ஏன்னா போகிற போக்கில் நம்ம இந்த 1 மிஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, நம்ம இந்த இதை மட்டும் தனியாக எடுத்து சால்வ் பண்ணுறப்போ. ஓகே, இப்போ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். பாக்ஸ் போட்டுருக்கிறத சால்வ் பண்ண போகிறோம். வேறு கலர் பென் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். Summation of k square plus k. So summation of square of first n terms. இங்க பாத்தீங்கன்னா n terms நம்ம n equal to 100. n equal to 100. எல்லாத்துக்குமே n equal to 100. அதனால first 100 natural numbers. So n equal to 100னு வச்சுட்டு நம்ம first n natural numbersோட square sum பார்க்கலாம். 2n plus 1 divided by 3 into n plus 1
பை 2. ஏன் அதை எப்படி எழுதியிருக்கேன்? ஏன்னா இதுல இருந்து நான் காமனா எடுத்துடலாம். இங்க இருந்து எனக்கு ஒரு டேர்ம் காமனா வரும், அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து n into n plus 1 by 2 divided by summation of n cube n into n plus 1 by 2 into n into n plus 1 by 2 plus 2n plus 1 by 3 into n into n plus 1 by 2. சூப்பர். இப்போ நான் நினச்ச மாதிரியே காமனாக ஒரு டேர்ம் வந்துருக்கு, அதை நான் கேன்சல் பண்ணிப்பேன். 1 இருக்காது, 0 இல்லை, அது 1. ஓகே, ஸோ அடுத்து 2n plus 1 by 3 plus 1 divided by n into n plus 1 2 plus 2n plus 3. ஓகே, நினைச்ச அளவுக்கு பெரிய கால்குலேஷன் போல ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்னோட வேல்யூவை 100ன்னு போட்டு இந்த ஆன்சர் என்னன்னு பார்த்து எழுதிக்கலாம். 201 plus 3 that is 204 by 3 நியூமரேட்டர்ல. கீழே வந்து 100 into 101, so it is 50 into 101 plus மறுபடியும் 204 3. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸோட கால்குலேட் பண்ணணும். நம்ம இந்த நம்பர்ஸை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். 204 by 3 well 50 வந்துட்டு 505 ஒரு 0 plus மறுபடியும் ஒரு 204 by okay, it's not 204, it is 201. மேலே எழுதினது அப்படியே எழுதிட்டேன். இது வந்து 100 plus 1 201 by 3. ஓகே, அப்போ இது வந்துட்டு 0 15 15 plus 201 by 3 into 3 நியூமரேட்டர்ல ஒரு 204 இருக்கு. ஓகே, ஸோ 204 divided by 15351 divided, ஓகே அவ்வளோதான், இது வராது. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்றது? ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு நீங்க யோசிக்கலாம். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 305 by 301, 306 by 305, 31 30. ஸோ இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. ஸோ 305 301 306 305 இந்த நம்பர்ஸ்க்குள்ள நம்மளால கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, அண்ட் நம்ம ஆன்சர் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் பண்ணா இங்க இது என்ன வரும்? 4 by 301 வரும். இங்க 1 மைனஸ் பண்ணா நமக்கு 1 by 305 வரும். இங்க 1 மைனஸ் பண்ணா நமக்கு 1 by 31 வரும். இங்க 1 மைனஸ் பண்ணா 1 by 30 வரும். ஸோ நம்ம வந்து இங்க 3 ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 1 இருக்கு. ஸோ இங்க கிடைச்சிருக்க டினாமினேட்டர் டினாமினேட்டர் 204 டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 204 டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்க நம்பர் என்னவோ, அதாவது எந்த நம்பரால டிவைட் ஆகுதோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். 204 டிவைட் ஆகலைன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 204 கீழே இருக்க நம்பரை நம்ம டிவைட் பண்ண ட்ரை பண்ணலாம். 15351 டிவைடட் பை 204. ஏன்னா இங்க வந்து லிட்டரலா என்னால எந்த ஃபேக்டர்ஸும் பார்க்க முடியல. 2 இருக்கும், 204 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகாது. ஆனா அதுக்கு மேல போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், டக்குன்னு இதை டிவைட் பண்ணி ட்ரை பண்ணிப்பேன். ஸோ 153 போகாது. ஸோ இது மொத்தமாக தான் எடுக்கணும். அரவுண்ட் எவ்வளோ எடுக்கலாம்? 7 எடுக்கலாமா? 7 எடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7 எடுத்தா 7 4s are 8 2 14. அவ்வளோதான், 7க்கு மேலே எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது சப்ட்ராக்ட் பண்ணணும். 15ல இருந்து 8 போயிடுச்சுன்னா அது 7, 12ல இருந்து 2 போயிடுச்சுன்னா 0, 1, 0, 1 0 0 7
மறுபடியும் என்னால ஸ்ட்ரெயிட்டா இது பண்ண முடியாது. அதனால நான் 1 எடுக்கணும். 1 இதுக்கு நான் 5 போட்டுக்கலாம். 75 போடலாம். 75 போட்டா 0, 2, 10. ரிமைண்டர் 51. ஸோ இல்ல. 51 வந்து லெஸ் தென் 204. அது டிவைட் ஆகல. டிவைட் ஆகாததுனால இது கண்டிப்பா ஒரு ஹோல் இந்த மாதிரி லைக் 1/305, 1/31 அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இல்ல. 4/301 இதுதான் ஒரே ஒரு ப்ராபபிள் ஆன்சர். இது வந்து ஒரு ட்ரிக். இன்ஸ்டெட் ஆஃப் சால்விங் அதை ஃபுல்லா சால்வ் பண்றதுல இது ஒரு சின்ன ட்ரிக். அதே சமயத்துல நம்ம வந்து இந்த ஆன்சர் கரெக்டா அப்படின்னு பண்றதுக்கு நம்ம டக்குன்னு இந்த ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 301 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ வந்து இந்த நம்பரை நம்ம 301ஆல டிவைட் பண்ண போறோம். இப்போ 51 301 301 5 டைம்ஸ் போடுமா? 5 0 15. So இது 301. வாவ் சூப்பர். ஸோ அது 301ஆல் டிவைட் ஆகும். 301 51 டைம்ஸ். இதுவும் 51ஆல போகும். 51 இன்டூ சாரி இது வந்து 301 இன்டூ 51. இது 4 இன்டூ 51. ஸோ இது வந்து 4 இன்டூ 51 டிவைடட் பை 301 இன்டூ 51 அப்படின்னு பண்ணலாம். நம்ம 51 51 கேன்சல் பண்ணிக்கலாம். 4/301 வரும். ஏற்கனவே நம்ம இங்க இந்த 1 விட்டுருந்தோம். ஸோ 1 பிளஸ் 4/301 is equal to 305/301. ஸோ எஸ் நமக்கு வந்து ஆப்ஷனே கரெக்ட். சூப்பர், ஆப்ஷனே கரெக்ட். இதுல வந்து கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். இதுல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி சால்வ் பண்ணணும். பட் நம்பர்ஸ் வந்து பெரிய பெரிய நம்பரா இருக்கிறதுனால மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணா ரொம்ப நேரமா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லாம டக்குன்னு சால்வ் பண்ணிக்கலாம். கரெக்ட் ஆன்சரும் நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். For x greater than equal to 0, the least value of k for which 4 to the power in the number and k/2 and in the number are 3 consecutive terms of an AP. நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 consecutive terms of an AP இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? 2 into k/2 is equal to 4 1, அதாவது 2b is equal to a plus c. அந்த ஃபார்முலா நான் எழுத போறேன். இது a, இது b, இது c. ஸோ a plus c தான். 2 into b போட்டிருக்கேன், a plus c பண்றேன். Plus 4 into 1 minus x plus 16 power x plus 16 power minus x. ஓகே, ஸோ கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. Plus 4 power 2x minus 2x. ஓகே, ஸோ இந்த ஃபுல் திங்கோட லீஸ்ட் வேல்யூ என்னவோ அதுதான் என்னோட கேயோட ஆன்சர். அவங்க அதான் கேட்டிருக்காங்க, the least value of k அப்படிங்கிறது தான் எனக்கான கொஸ்டின். ஸோ இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் இதை நான் ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. f of x is equal to 4x plus 4 for all x greater than equal to 0. இந்த ஃபங்க்ஷனோட நேச்சர் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ அதிகமாக அதிகமாக இந்த வேல்யூ அதிகமாயிட்டே தான் போகும். இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்துட்டு 0வா இருக்கிறப்போ இது 4ஆ இருக்கும். அப்புறம் எக்ஸ் 1ஆ போறப்போ இது வந்து 16ஆ மாறும். 4ல இருந்து 16 போகும். 16ல இருந்து 4 கியூப் 64 போகும். இந்த மாதிரி இந்த வேல்யூ ஏறிட்டே தான் போகும். கரெக்டா? இந்த வேல்யூ அந்த மாதிரி ஏறிட்டே தான் போகும். ஸோ இதை ரெண்டும் வச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ரெண்டும் கோயிங் டு பி இன்க்ரீசிங். ஆனா இந்த நம்பர் பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு 0ல அது வந்து 4 ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 1ல அது 1 ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல அது 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 2ல அது 1 பை 4 ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 3ல அது 1 பை 16 ஆயிடும். இந்த மாதிரி குட்டியா போயிட்டே இருக்கும். இது குட்டியாயிட்டே இருக்கும். ஆனா அது எந்த பட்சத்துலயுமே வந்து 0 தாண்டி போகாது, நெகட்டிவ் ஆகாது. ஸோ 0ல இருந்து 1 போறப்போ இங்க வந்து 16 ஆகுது. இது வந்து 3 யூனிட்ஸ் கம்மி ஆகுது. இது ஜாஸ்தி ஆகுது, இது கம்மி ஆகுது. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும். இது ஜாஸ்தியாகும், இது கம்மியாகும். ஸோ நமக்கு எக்ஸ் பெருசாக இந்த மொத்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ஜாஸ்தி ஆகுமா கம்மியாகுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வந்து இதை பார்த்து இந்த பேட்டர்ன்லாம் பார்த்து நம்ம சொல்லிடலாம், ஓகே
அதிகபட்சமா எக்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த மொத்த ஃபங்க்ஷனோட வேல்யூ அதிகமாக தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு பாத்தீங்கன்னா 16ல இருந்து 64 போகுது. இங்க வந்து 1/1ல இருந்து 1/4 தான் ஆகுது. ஸோ அந்த டிக்ரீஸ் வந்து கம்மியா இருக்கு இந்த இன்க்ரீஸை விட. ஸோ மோஸ்டா இன்க்ரீஸ் இந்த அதிகமாகிறது தான் வந்து அதிகபட்சமா தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம சொல்லலாம் இது இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா நடுவுல இருக்கிற வேல்யூஸ்ல ஏதாவது ஃபிளக்சுவேஷன் ஆனா என்ன பண்ணும்? வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி இதை சொல்லலாம். இதை கண்டிப்பா இன்க்ரீசிங்கா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாரி இன்க்ரீசிங்கா அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிகமாயிட்டே தான் போதா எக்ஸ் அதிகமாக இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ அதிகமாயிட்டே தான் போதா அப்படிங்கிறத டிஃபரன்சியேஷன் வச்சு சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம். டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவா அப்படின்னு பார்ப்போம். அந்த ஃபங்க்ஷன் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்துச்சுன்னா ஸ்லோப் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஸ்லோப் வருங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ அது அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணி செக் பண்ண போறோம். 4 into 1 plus x plus 4 into 1 minus x plus 4 to the power 2x plus 4 to the power 1 minus 2x நினைக்கிறேன். minus 2. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 to the power 1 plus x into log 4 minus 4 to the power 1 minus x log 4 plus 4 to the power 2x log 4 minus 4 to the power minus 2x log 4 டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்கோம். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு பின்னாடி log 4 நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். log 4 வெளியே எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 to the power 1 plus x minus 4 to the power 1 minus x plus 2 into 4 to the power 2x minus 4 to the power minus 2x. ஓகே. நான் வந்து இப்போ என்னோட அட்டென்ஷன் எல்லாமே for x greater than 0 greater than or equal to 0. இந்த நம்பர் எப்பவுமே பாசிட்டிவ் தான். இந்த நம்பரும் எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஸோ அதுல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த நம்பர் பாசிட்டிவ் அண்ட் இந்த நம்பர் நெகட்டிவ். ஓகே. இந்த நம்பர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 4 to the power 1 plus x is always greater than or equal to 4 for all x greater than or equal to 0. x வந்து 0ல இருந்து பெருசாயிட்டே போக போக இந்த நம்பர் வந்து என்ன குறைஞ்சது 4ஆ இருக்கும். 4க்கு கீழே இந்த நம்பர் எப்பவுமே போகவே போகாது. கரெக்டா? அண்ட் இந்த நம்பர் பாத்தீங்கன்னா அது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. 1 minus 4x is less than or equal to 4. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து x ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அது 4ஆ இருக்கும். 0 விட கொஞ்சம் அதிகமாச்சுன்னா 4 to the power 0.09999 வரும். அது லெஸ் தேன் 4. ஸோ இது மேக்ஸிமம் 4ஆ இருக்கும். இது மினிமம் 4ஆ இருக்கும். ஸோ இந்த வேல்யூ 1 plus x is always greater than or equal to 1 minus. ஓகேவா? இந்த ரெண்டு இதை வச்சு நம்ம வந்து அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி புரியலன்னா இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா புரியும். இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் வச்சு நான் என்ன சொல்றேன்? x 4 to the power 1 plus x is always greater than or equal to 4 to the power 1 minus x. பொறுமையா நிதானமா யோசிச்சு பாருங்க, எழுதி பாருங்க, உங்களுக்கு அது புரியும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்ட்டு. ஓகே. அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம்? 1 plus x minus 4 to the power 1 minus x is greater than or equal to 0. ஓகே. அப்போ இந்த நம்பர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். எஸ், இந்த நம்பர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதே மாதிரியே நான் என்ன பண்ண போறேன்? அந்த சைடுக்கும் போய் பண்ண போறேன். அந்த சைடுக்கும் நான் இங்க இதுக்கும் நான் பண்ண போறேன். இதுக்கு என்ன பண்ணுவேன்னா 2x is always greater than or equal to 1 and 4 to the power minus 2x is always greater than or less than or equal to 1. அது நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு வாட்டி புரியலன்னா இன்னொரு வாட்டி பொறுமையா அது ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எக்ஸ் 0ல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இல்லைன்னா அதோட கிராஃப் வரைஞ்சு பாருங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிராஃப்லாம் வரைஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 இதோட ஸ்டார்டிங் வேல்யூ 4 பவர் 0 1. அதுக்கு மேல போக போக அது அதிகமாயிட்டே தான் வரும். பவர் ஏற 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 அந்த நம்பரும் பெருசாயிட்டே தான் போகும்.
இங்க பவர் ஏற 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 1/4 பவர் ஏற 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 டினாமினேட்டர் பெருசாயிட்டே வரும். ஸோ ஃபுல் திங் வந்து சின்னதாயிட்டே போகும், 1 விட கம்மியாயிட்டே போகும். ஸோ வந்து அது மேக்ஸிமம் 1 இது. ஸோ இதுவும் 4 to the power 2x minus 4 to the power minus 2x is greater than equal to 0. ஸோ இந்த டேர்மும் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் எப்பவுமே பாசிட்டிவ் தான். அதனால இந்த ஹோல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 ஆகுமா? ஆகலாம். இது 0 அண்ட் அதுவும் 0 இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0 ஆகலாம். அதாவது at x equal to 0 0 ஆகும். So f of x is greater than or equal to 0 for all x greater than 0 greater than or equal to 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறதுக்காக கிரேட்டர் தேன் 0ல இன்க்ரீசிங் எஃப். ஓகே, f dash of x is greater than or equal to 0 for all x greater than or equal to 0. This implies f of x is increasing. இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து 0ல இருக்கப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சின்ன வேல்யூவா இருக்கும். 0 வந்து கொஞ்சம் அதிகமாச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ அதிகமாகும், மறுபடியும் அதிகமாச்சுன்னா மறுபடியும் அதிகமாகும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே ஏறிட்டே போகும், எக்ஸ் ஏறி ஏற. அதுதான் வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல அதோட மினிமம் வேல்யூ என்ன? 0ல தான் இருக்கும். அப்போ k is equal to f of 0. f of 0. f of 0 வந்துட்டு என்னது? 4 to the power 1 plus 0 plus 4 to the power 1 minus 0 plus 4 to the power 0 plus 4 to the power minus 0. So என்னது? 4 plus 4 plus 1 plus 1 equal to 8 plus 2 10. So yeah, 10 option. இதுவும் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஓகே. ஸோ வந்து இந்த கொஸ்டினும் கான்செப்டுவலா பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா நம்பர்ஸ் வச்சு எப்படி விளையாடுறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Let A, B, C be an equilateral triangle. A new triangle is formed by joining the middle points of all the sides of triangle ABC, and the same process is repeated infinitely many times. If P is the sum of perimeters and Q is the sum of areas of all triangles formed in this process, then கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத யோசிங்க. ஓகே, இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். என் ட்ரையாங்கிள் கொஞ்சம் இடகுடமா இருக்கு. ஏ பி சி இது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். என்ன பண்றாங்க, அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல இருக்கிற 3 சைடோட மிடில் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த மிடில் பாயிண்ட் எல்லாத்தையும் வெர்டிசஸா வச்சு ஜாயின் பண்ணி இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இன்னொரு புது ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. சி டேஷ் அவங்களுக்கு ஆப்போசிட் சைடோட பேர் நான் வைக்கிறேன். சி டேஷ் பி டேஷ் ஏ டேஷ். இப்போ இந்த புது ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு இன்னும் பண்றாங்க, அதோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நமக்கு இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அதுக்கு இன்னொரு மிட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ட்ரையாங்கிளோட சைஸ் ஏற்கனவே குட்டியாயிட்டு இருக்கிறது நீங்களே பார்ப்போம். ஒரு டாட் ஆகி அந்த ட்ரையாங்கிள் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். அவ்வளோ தூரத்துக்கு அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் பாயிண்ட் போறாங்க. ஓகே, ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு சைடோட லென்த் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. புதுசா கிடைக்க போற இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஏ டேஷ் சி டேஷ் வில் பி ஈக்குவல் டு a/2 நான் சொல்றேன். எப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா இப்போ நமக்கு புதுசா கிடைக்கிறதும் வில் பி அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. மிட் பாயிண்ட் ஆஃப் அதாவது எல்லா சைடோட மிடில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நமக்கு கிடைக்கிற இந்த புது ட்ரையாங்கிளும் ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அது ஒரு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது பட்சத்துல
இந்த லென்த் என்னவோ அதே லென்த் தான் இந்த ரெண்டு சைடுக்கும் இருக்கும். இந்த லென்த் என்ன மிட் பாயிண்ட் இல்லையா, சி டேஷ் வந்து ஏபியோடது, அப்போ a/2. இது a/2னா இந்த லென்த்தும் a/2 தான். இது a/2னா இந்த லென்த் வந்து a/4. அப்போ இந்த உள்ள இருக்கிற இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதோட ஒரு சைடு வந்து a/4. அதுக்குள்ள இருக்க குட்டி ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்துட்டு a/8. அதுக்குள்ள இருக்க குட்டி ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்துட்டு a by என்ன சொல்லிருக்கேன், a/16. ஸோ a, a/2, a/4, a/16, சாரி 8, a/16, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம். ஜிபி, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ a/2, a/4, a/8, a/16 அப்படின்னு ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் r is equal to 1/2. இந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா p equal to பெரிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. sum of all perimeter, அதாவது triangle with side a plus triangle with side a/2 plus triangle with side a/4 ஓட perimeter sum. அப்போ அந்த சம் வந்துட்டு என்னது, 3 into plus 3 into a/2 plus 3 into a/4 so on. இப்போ 3a காமனாக எடுத்துடலாம். 1 divided by 1 minus 1/2. ஏன்னா இதோட r வந்து 1/2, first term வந்து 1. ஸோ 3a by 1/2 equal to 6a. 6a தான் வந்து p ஓட ஆன்சர். q வந்து என்னன்னா ஏரியா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு சைடு வந்துட்டு a. அப்போ அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, half into base into height. இந்த ஹைட்டோட வேல்யூ வந்து ரூட் அண்ட் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை 4. ஸோ இது வந்துட்டு a/4 into ரூட் 3a அப்படின்னு வரும். ஸோ ரூட் 3/4 a ஸ்கொயர், இதுதான் இந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியாவோட சம் என்ன சொல்றாங்க, q அப்படின்னு ஒரு நம்பரால ரெப்ரசென்ட் பண்றாங்க. அது என்ன வரும், ரூட் 3/4 a ஸ்கொயர் பிளஸ் அடுத்த ட்ரையாங்கிள்கோட ஒரு சைடு லென்த்தோட ஸ்கொயர் பண்ணணும். ஸோ root 3/4 a square by 4, which is a/2 whole square, so a square by 4 plus root 3/4 a square by 8 ஓட ஸ்கொயர் வந்துட்டு 4 ஓட ஸ்கொயர் வந்து 16 plus root 3/4 a square அந்த a/8 ஓட ஸ்கொயர், அது வந்து a square by 64. அப்படியே போயிட்டே இருக்கும். இதுவும் ஜிபியில தான் இருக்கு, ஆனால் காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/4. a ஸ்கொயரோட 1/4 மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர் பை 4 வரும். அதோட 1/4 மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர் பை 16 வரும். அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த சம்மேஷனோட வேல்யூ வந்துட்டு நான் என்ன பண்றேன், ரூட் 3/4 a ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, காமன் ரேஷியோ 1/4, 1 minus 1/4, 3/4. ஸோ இதே இது கேன்சல் பண்ணா எனக்கு இங்கே ரூட் 3 வரும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ a ஸ்கொயர் பை ரூட் 3. root 3q is equal to a square and p by 6 is equal to a. அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து அப்போ ஏக்கு பதிலாக நான் போடுறேன், root 3q is equal to p square by 36. p square is equal to 36 root 3q. இந்த மாதிரி நான் ஏதோ ஆப்ஷன் பார்த்தேன். யா, ஆப்ஷன் பி 36 into root 3q. அதுதான் இந்த கொஸ்டின். சிம்பிள் சமேஷன் ஆஃப் ஜிபி, அதை வச்சு இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின். If sum of the series is okay, is equal to 5, then 50d is equal to. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரி சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரி சீக்வன்ஸோட சமேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், ட்ரஸ்ட் மீ, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ம் ஒரு நெகட்டிவ் டேர்மை நம்ம பிரிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ம் அண்ட் இது வந்து ஒரு நெகட்டிவ் டேர்மா நம்ம பிரிக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிப்போம். அப்போ அட் சம் காஸ்ட் இந்த டேர்மும் அந்த டேர்மும் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும்.
அந்த வகையில நம்ம பிரிப்போம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம k+1 ஹோல் பவர் 4 மைனஸ் k பவர் 4 அத பிரிச்சோம். அத ஃபுல்லா பிரிச்சு எழுதுறப்போ ஆல்டர்னேட் பொசிஷன்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிட்டே வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்க்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி இதெல்லாமே அந்த ஃபார்ம்ல இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஸோ இந்த இதை நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 1 பதிலா 1 பிளஸ் டி மைனஸ் டி அப்படின்னு எழுதுறேன். மைனஸ் டி போட்டா எனக்கு அந்த ரேஷியோ அப்படி கிடைக்காது. 1 பிளஸ் டி மைனஸ் 1 டிவைடட் பை டி அப்படின்னு மைனஸ் 1 டிவைடட் பை டி. அப்படின்னா இது வந்து 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 1 1 பிளஸ் பிளஸ் இங்கே 1 பிளஸ் 2d மைனஸ் 1 பிளஸ் டி. அதே இது பண்றேன். அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை டி. 1 பிளஸ் டி 1 பிளஸ் 2d அப்படி போயிட்டே இருக்கு. 1 பிளஸ் 10d மைனஸ் 1 பிளஸ் 9d divided by d into 1 plus 9d 1 plus 1 plus 10. ஓகே, இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்லையும் d காமனா இருக்கு. ஸோ நான் அந்த d வெளியே எடுத்துருவேன். d வெளியே எடுத்தா 1 plus d divided by 1 into 1 plus d which is 1 minus 1 divided by 1 plus d plus d போயிடுச்சு. இந்த டேர்ம் 1 plus 2d divided by 1 plus d into 1 plus 2d 1 plus 2d இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 plus d minus 1 plus 2d 1 by 1 plus 2d நாள் போயிட்டே இருக்கும். இங்க வந்து எனக்கு 1 plus 9d minus 1 plus 10d வரும். வாவ், கேன்சல். இதுவும் கேன்சல் ஆகிடும் ஆப்வியஸ்லி. அண்ட் இங்க எனக்கு வந்துட்டு 1 plus 8d minus 1 plus 1 by 9d அப்படின்னு வரும். இங்க பிளஸ் இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும், கேன்சல் ஆகும். ஃபுல்லா கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் எனக்கு கடைசியில இருக்கிறது 1 by d 1 plus 10d minus 1 divided by 1 plus 10d. இது வந்து கேன்சல் ஆகிடும். dd கேன்சல் ஆகிடும். I have 10 divided by 1 plus 10d. Simple. அவ்வளவுதான். இந்த வேல்யூ ஈக்குவல் டு 5 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க இது 2 கேன்சல் ஆகிடும். 2 is equal to 1 plus 10d. 10d is equal to 1. அப்போ 50d is equal to 1 into 5. 50d equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. 50d equal to 5. ஆப்ஷன் is the correct answer. அதுதான் 2 minutes question. Okay. Let AR square be an infinite GP. The summation of that infinite GP is 57 and summation of A cube R cube அந்த அதாவது இந்த GP எப்படி இருக்கும்னா A cube இதுவும் ஒரு GP. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா A cube R power 6 A cube R power 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த காமன் ரேஷியோ வந்துட்டு R cube ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு A cube R cube. ஸோ இதுவும் வந்து ஒரு ஜிபி தான். ஸோ ஏ கியூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏ கியூப் ஆர் பவர் 6 ஏ கியூப் ஆர் பவர் 9 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஜிபி. 2 ஜிபி கொடுத்துருக்காங்க. 2 ஜிபியோட சமேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும். நீங்கள் என்ன கவனிக்கணும்னா சமேஷன் ஒரு ஃபைனைட் நம்பர். சமேஷன் ஒரு ஃபைனைட் நம்பர்னா கண்டிப்பாக ஆர் வந்து லெஸ் தேன் 1. ஓகே, ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் 1. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி சமேஷனுக்கு வந்து வி ஹாவ் திஸ் ஃபார்முலா 57. வாவ். இங்கே வந்துட்டு அதே மாதிரி a cube divided by 1 minus r cube is equal to 9747. நான் வந்து a வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 வேரியபிள். a வேல்யூ கண்டுபிடிக்கலாம், r வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 2 கண்டுபிடிச்சிட்டு a plus 18r பண்ணா முடிஞ்சிச்சு வேலை. ஸோ a divided by
1 minus r is equal to 57. A cube divided by 1 minus r cube is equal to 9747 நினைக்கிறேன். Yes, 9747. என்ன பண்ணி நான் வந்து a வேல்யூ r வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? டிவைட் பண்ண பெஸ்ட். டிவைட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா நியூமரேட்டரை கியூப் பண்றேன். ஸோ a cube divided by 1 minus r whole cube is equal to 57 whole cube. Okay, 57 whole cube. அடுத்து என்ன பண்ணலாம்? இது ரேஷியோ எடுத்தானா எனக்கு என்ன கிடைக்கும்? a cube divided by, அதாவது இது equation 1, இது equation 2. 1 divided by 2. அதாவது a cube by 1 minus r cube divided by a cube 1 minus r cube whole cube. இல்ல 1 minus r cube. என்ன ஆன்சர் வரும்? 57 into 57. நான் வந்து இது 57 1947 1 சாரி 9747 ஆல் கேன்சல் ஆகும்னு பார்க்க போறேன். divided by 9747. a cube cancel ஆயிடும். r minus 1 minus r cube 1 minus r cube divided by 1 minus r whole cube is equal to ரெண்டுமே 3 டேபிள்ஸ்ல போகும். So this is 19 and 3 2 14 of 4 and cancel ஆயிடுச்சு. And இது ரெண்டும் 19 போயிடுச்சு. I guess இது மறுபடியும் 19 டேபிள்ல போகும். பட் பிஃபோர் தட் நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்னா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 minus r cube plus 3r into r plus r minus 1 minus 3r into r minus 1 divided by 1 minus r whole cube அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இப்படி நான் பண்ணியிருக்கிறேன். ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் என்னென்ன எழுதலாம்? 1 minus r whole cube minus 3r into r minus 1 divided by 1 minus r whole cube equal to 57 into 57 into 19 divided by 3249. Okay, 57 into 57 in case இந்த நம்பர் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா 5 into 5 57 into 57 something around 2800 அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வரும். ஸோ இந்த நம்பர் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமா கொஸ்டின் கொடுத்துக்க மாட்டாங்க. அது இன்னொரு ட்ரிக்கும் கூட. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது would be a good choice. 57 into 57 9 4 35 39 5 3 25 28. Okay, 9 4 wow, 11 12 1 3. Wow, super. So வந்து 57 into 57 3 2 4 9. So இது கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன கிடைக்குது? 1 minus 3r into r minus 1 divided by 1 minus r is equal to 19. இந்த மைனஸ் நான் உள்ள எடுத்துட்டு போறேன். இந்த மைனஸ் நான் உள்ள எடுத்துட்டு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த இது 1 minus r ஆயிடும். 1 minus r whole cube. r is not equal to 1. ஸோ இந்த அசம்ஷன் படி நான் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிடுவேன். இந்த ஆரையும் கேன்சல் பண்ணினா எனக்கு மேலே இருக்கிறது போயிடும் அண்ட் கீழே இருக்கிறது ஸ்கொயர் ஆயிடும். இந்த ஒன்னை நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த ஒன்னை நான் அந்த சைடு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு 19 என்ன ஆயிடும்? 18 ஆயிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இது 6 ஆயிடும். 1 by 1 minus r whole square is equal to 6. இந்த equation நம்ம சால்வ் பண்ண வேண்டியதுதான். 1 by 1 minus r whole square is equal to 6 by r. So r is equal to 6 into 1 plus r square minus 2r. 6 plus 6r square minus 12r minus r is equal to 0. இது நான் ஒரு quadratic equation மாத்திட்டேன். 6r square
minus 13r plus 6 is equal to 0. And yeah, அடுத்து நான் என்ன பண்ணலாம்னா 36 9 into 4 minus minus is plus 36. இதை plus பண்ணா நமக்கு 13 கிடைக்கும். r equal to 3 by 2 இல்லைன்னா r equal to 2 by 3 வரும். Take your own time quadratic equation solve பண்ணி இந்த ரிசல்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. But r cannot be equal to 3 by 2. Why? r is less than 1. 3 by 2 வந்து 1 ஓட பெருசு, அதனால r cannot be equal to 3 by 2. அப்போ r equal to 2 by 3 தான் கரெக்டான. r equal to 2 by 3. ஸோ r equal to 2 by 3 நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா a divided by 1 minus r equal to 57 அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். a divided by 1 minus 2 by 3, 1 by 3 is equal to 57. a is equal to 57 by 3. a equal to 19. So a equal to 19, r equal to 2 by 3. 19 plus 18 into 2 by 3, that is 6. 19 plus 6 into 2, 19 plus 12 equal to 31. Option C. அவ்வளோதான். இதுவும் சிம்பிள், வெரி சிம்பிள். ஜிபி கான்செப்ட் வச்சு இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு. அதுவும் சின்ன சின்ன ட்ரிக் அங்கங்கே இருக்கும். அந்த நம்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ண அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து அது ரொம்ப நேரம் ஆகாது அது சால்வ் பண்ணுறதுக்கும் கூட. அகேன் சொல்கிறேன், நம்ம வந்து சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸில் முக்கியமான எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய கொஸ்டின் இதே சாப்டரில் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர்ல இருந்து உங்கள் ஆக்சுவல் மெயின்ஸ் எக்ஸாமில் என்ன கொஸ்டின் வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். எஸ், அதுதான் இந்த லெக்சர் இதோட முடியுது. இன்னும் ஒரு லெக்சர்ல நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க, இந்த சாப்டர்ல இதுக்கு முன்னாடி நம்ம கத்துக்கிட்ட எல்லா லெக்சர்ஸோட கான்செப்ட் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜெய் மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இல்ல சில புக்ஸ்ல இருக்கிற நல்ல நல்ல கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் தரவா ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி ஆன்சர் வரலன்னா சொல்யூஷன் பார்த்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க.